வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தில் பலன்கள் தருவதில் முக்கியமானது லக்கணமா இல்லை ராசியா? லக்கணத்தினுடைய பலம் அதிகமாக இருக்கு, இல்லை ராசி அதிபதியினுடைய பலம் அதிகமாக இருக்கு. அப்போ எதற்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் தரணும்? ஏன்னா சில பேர் ராசி தான் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க, இல்லை லக்கணம் தான் ஜாதக கட்டம் பார்க்கும்போது அதனுடைய பலன்கள் ஸ்தான அடிப்படையில் ஒருத்தருக்கு சொல்லப்படுகிறது. அப்போ எது ஜாதகருக்கு பலமாக இருந்தால் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பார்ன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. லக்கணம் என்பது ஒரு ஜாதகருடைய உயிர், உடல் என்பது சந்திரன். அப்போ இந்த இரண்டுமே ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலையில் இருந்தால்தான் அந்த உயிரும் உடலுமாக ஜாதகர் பல்வேறு விதங்களில் சாதிக்க முடியும். லக்கணத்தினுடைய பலத்தை அறிந்து கொள்வதற்கு லக்கணத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கு, எந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி அமர்ந்திருக்கின்றார், அவருடைய பலம் என்ன, நீசம் பெற்றிருக்கின்றாரா, இல்லை மூல திரிகோண வீட்டில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கா, என லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் ஜாதகத்தில் லக்கணத்தினுடைய பலமாகத்தான் கணிக்கப்படுகிறது. லக்னாதிபதி ஜாதகத்தில் எங்கே இருக்காரு, அவருடைய நிலை என்ன, அவர் 6, 8, 12 போய் மறையாமல் அந்த ஜாதகத்தில் பலம் பெற்று ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய லக்னாதிபதியா அப்படிங்கிறத நம்ம கணிச்சு பார்க்கணும். அப்போதுதான் லக்கணத்தினுடைய பலம் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத கணிக்கலாம். லக்கண புள்ளியே ஒரு ஜாதகத்தில் உயிர் புள்ளி. இந்த உயிர் புள்ளியானது என்ன டிகிரியில் இருக்குன்றதையும் முதல்ல பார்க்கணும். ஏன்னா ஒரு ராசி கட்டத்துக்கு 30 டிகிரி இருக்குது. முதல் 2 டிகிரியாகவோ அல்லது கடைசி 2 டிகிரிக்குள் லக்கண புள்ளி என்பது உதயமாகி இருந்தால் லக்கண புள்ளிக்கு முன்பாக இருக்கக்கூடிய ராசியினுடைய பலன்களையும், அல்லது கடைசி 2 டிகிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்து வரக்கூடிய ராசியின் பலன்களையும் ஜாதகர் சேர்த்தே அனுபவிப்பார். இந்த ராசி கட்டத்தில் லக்கண புள்ளியாக வந்திருக்கக்கூடியது மேஷ வீடு. லக்கண புள்ளி 1.02 என்ற விகலையில் அமைந்திருக்கிறது. அப்போ ரொம்ப நெருக்கமான ஒரு டிகிரி இல்லையா? முதல் 2 டிகிரியில் தான் இந்த லக்கண புள்ளி உதயமாயிருக்கு. அப்போ இந்த ஜாதகருக்கு அதற்கு முன்பு இருந்தக்கூடிய வீடான மீன வீட்டினுடைய பலன்களும் ஜாதகருக்கு சேர்த்தே தான் கிடைக்கும். மீன வீட்டினுடைய அதிபதியான குரு ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அதே நேரத்தில் லக்னாதிபதியான செவ்வாயும் ஜாதகத்தில் பலம் கொண்டே இருந்தால்தான் இந்த லக்கணம் பலமாக இருக்குது அப்படிங்கிறத கணிக்க முடியும். லக்கணத்தினுடைய புள்ளியானது கடைசி 2 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்து வரக்கூடிய ராசி அதிபதி பலமாக இருக்காரான்றதை பார்க்கணும். ஏனென்றால் அந்த ஜாதகருக்கு அந்த லக்கண புள்ளி விழுந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதியினுடைய பலன்களும் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ராசியினுடைய அதிபதியினுடைய பலன்களும் சேர்த்தே ஜாதகருக்கு கிடைக்கும். லக்னாதிபதி பலமாக இருக்காரான்றத ஜாதகத்தில் பார்க்கின்ற பொழுது லக்கண புள்ளி நிற்கக்கூடிய டிகிரி என்னன்றதையும் சரியாக பார்த்து தான் அப்போ அதற்கு என்ன பலன்கள் ஜாதகருக்கு சேர்த்து கிடைக்கும் அப்படின்றது நம்ம பார்த்து பலன் எடுக்கணும். சந்திரனை ஒரு ஜாதகத்தில் உடல்காரகன். இந்த சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம், சந்திரன் நிற்கக்கூடிய ராசி வீடு. அப்போ சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றார், அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறத கணிக்கணும். ஏன்னா சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி நல்ல நிலையில் ஆட்சி உச்சமாக பெற்றிருக்கின்றார் என்றால் நல்ல பலமான ஒரு ராசியை கொண்டிருக்கின்றார் ஜாதகர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லை சந்திரனுக்கு வீடு தந்த அதிபதி 6, 8, 12 மறைந்தாலும், அல்லது சந்திரனுக்கு 6, 8, 12 மறைந்து நிற்கக்கூடிய ஒரு வீட்டு அதிபதியாக இருந்தால் அப்போ பலம் குறைவான இடத்தில் சந்திரன் இருப்பதாக எடுத்துக்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. ஒன்று சித்திரை நட்சத்திரமாகவோ அல்லது சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருப்பார். அப்போ இந்த சந்திரனுக்கு வீடு தந்த அதிபதியான சுக்கிரன் ஜாதகத்தில் எங்கிருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கணும். சந்திரனுக்கு வீடு தந்த அதிபதியான சுக்கிரன் இப்போ நீசம் பெற்று கன்னி வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ பலம் என்பது சந்திரனுக்கு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
சந்திரன்லேருந்து எண்ணி வருகின்ற பொழுது 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கின்றார். அப்போ வீடு தந்த அதிபதி, அதாவது சந்திரனுக்கு வீடு தந்த அதிபதி அதனுடைய வீட்டிற்கு 12ஆம் இடத்தில் வந்து மறைந்திருப்பது பலம் இழந்த நிலையை காட்டுகிறது. அப்போ சந்திரனுக்கு பலம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்கண புள்ளி பலமாக இருக்கா இல்லை ராசி அதிபதி பலமாக இருக்காரா அப்படிங்கிறத நம்ம கணித்திருக்கின்றோம். இப்போ லக்கணம் ஜாதகத்தில் பலமாக இருக்கணுமா இல்லை ராசி பலமாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இரண்டுமே சமமாக பலமாக இருந்தால்தான் ஒரு ஜாதகர் அத்தனை நல்ல விஷயங்களையும் தன்னுடைய பிறவியில் பெற முடியும். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் லக்னஸ்தானமும் பலமாக இருக்குது, ஆனால் இந்த ராசி அதிபதி பலமாக இல்லை என்றால் ஜாதகருக்கு என்ன பலன்கள் என்பது கிடைக்கும். இந்த ஜாதகர் தன்னுடைய இளமை காலம் தொடங்கி அவருடைய மத்தியமமான வயது ஒரு 50 வயது 55 வயசுக்குள்ள தன்னுடைய வாழ்நாளில் என்னென்ன விஷயங்களாக சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ இல்லை ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது தங்கு தடையின்றி அவருக்கு கிடைக்கும். படிப்பு, திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் என்று பல்வேறு விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். அப்படி கிடைப்பதில் தடைகள் என்பது இருந்தாலும் இந்த ஜாதகர் போராடி பெற்று விடுவார். ஏனென்றால் இளமை காலம் என்பது இந்த ஜாதகருக்கு பலமாக இருக்குது. ஏன்னா லக்னம் பலமாக இருந்தாலே அந்த ஜாதகருக்கு அவருடைய இளமை பருவம் என்பது நல்ல பலமாக இருக்கக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் ராசி வந்து பலம் இழந்த நிலையில் இருக்கிறதுனால அவருக்கு அந்த வயது காலத்தில், அதாவது முதிய வயதை நோக்கி அவர் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு நிம்மதி என்பது இருக்காது. போராட்டமான சூழ்நிலை என்பது ஜாதகருக்கு இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நல்ல இளமை காலத்தில் நல்லா இருந்தோம், இப்பயே இவ்வளோ கஷ்டப்படுறோன்ற மாதிரி அந்த ஜாதகருக்கு இருக்கும். அப்போ லக்கணம் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையினுடைய முற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கும், பிற்பகுதி அவ்வளோ சிறப்பில்லாமல் இருக்கும். ராசி பலமாக ஒரு ஜாதகத்தில் அமைந்து லக்கணம் பலமிழந்த நிலையில் ஜாதகத்தில் இருந்தால் அப்போ ஜாதகருக்கு பிறந்ததிலிருந்தே பிரச்சனைகள் என்பது தொடர்ந்த வண்ணம் இருக்கும். அவருக்கு ஒரு மத்தியமமான வயதை அவர் நோக்கி செல்கின்ற காலகட்டத்திற்கு பிறகுதான் வாழ்க்கையில் அவர் பல்வேறு விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அப்போ லக்கணம் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவர் பிறந்த காலகட்டத்திலேருந்தே அவருக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். எந்த விஷயத்தில் அவர் வந்து கோட்டை விடாமல் கண்டிப்பாக அவர் வந்து நினைக்கக்கூடிய காரியங்களை சாதித்தே தீருவார். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் லக்கணம் பலமாக இருக்கணுமா இல்லை ராசி பலமாக இருக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சமமாக பலமாக இருக்கக்கூடிய ஜாதகமே பல்வேறு வகையில் சாதிக்கக்கூடிய ஜாதகமாக, நிம்மதியுடன் வாழக்கூடிய ஜாதகமாக இருக்கும். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டும் பலமாக இருந்தால் நம்ம எல்லா விஷயங்களும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறத தவறு. ராசி அதிபதியும் பலமாக ஜாதகத்தில் இருக்கணுன்றத இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.